அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னா, கோயம்புத்தூரில் ரத்னபுரின்ற ஏரியாவில் அசோகா சில்க்ஸுங்க. அசோகா சில்க்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்குன்னா, நம்ம கடைக்கு புது ரகம் என்ன வந்திருக்குன்னா, போலோ ஃபிட் பேண்ட் வந்திருக்குங்க. போலோ ஃபிட் பேண்ட்டுன்னா 28, 30, 32 3 சைஸ் இருக்குங்க. 199 ரூபா, 200 தாங்க வரும். தையக்கூலி ரேட்டு கூட இல்லை, துணி குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது 34, 36 சைஸ் இருக்குங்க. 250 ரூபா வருங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுறேங்க. இந்த ரகம் ஃபோட்டோ இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து காட்டுறோம் பாருங்கள். பிடிச்சது வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, உங்களுக்கு புக்கிங் பண்ணி விட்ருங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9750162885ங்க. இப்போது என்னென்னா, இந்த போலோ ஃபிட் பேண்ட் என்னென்னா, ரொம்ப பென்சில் ஃபிட் பேண்ட் மாதிரி வராதுங்க. பென்சில் ஃபிட்டுன்னா பசங்க இந்த ஆங்கிள் ஃபிட் லெக்கின் போடுறாங்களா பொண்ணுங்க, அந்த மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்பில் இது வராதுங்க. போலோ ஃபிட்டுங்கிறது ஆஃபீஸ் யூஸ்க்கு, காலேஜுக்கு கொஞ்சம் நீட்டாக ஜென்யூனாக போடுறதுக்கு யூஸ் ஆகுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி பக்காவாக இருக்கும், ஸ்டிச்சிங் நல்லா இருக்குங்க. இதில் வந்து 28 சைஸ் எப்படின்னா, பசங்க ஒரு 36 சைஸ் ஷர்ட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப லீனாக இருக்குவீங்க. 36 சைஸ் ஷர்ட்டு போடுறவங்களுக்கு இந்த பேண்ட் 28 கரெக்டாக இருக்குங்க. 28ல் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நான் எடுத்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது 28 சைஸுங்க. ஆஃப் ஒயிட் கலருங்க, சாண்டில் கலரு, 28 சைஸு. ஒன்று 750 ரூபா, 800 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குதுங்க. மொத்தம் எனக்கு அந்த கம்பெனியில் கிடைச்ச லாட்டு மொத்தம் 1200 பீஸ் கிடச்சிருக்குங்க இந்த ரகம் மட்டும். சைஸ் அன்சைஸாக இருக்கிறனால தான் இந்த ரேட்டுக்கு எனக்கு கிடைச்சதுங்க. இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. அதாவது 34, 36 சைஸ் வந்து மொத்தமாகவே ஒரு 30 பீஸ் தாங்க இருக்குது. 34, 36, 28, 30, 32 இந்த 3 சைஸ் தான் மேஜராக நிறையா இருக்குங்க. ஒரு 1000 பீஸ் கிட்டத்தட்ட இருக்குது. கலர் வந்து ஒரு 10 கலர் வரைக்கும் வருதுங்க. ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும், ஆஃபீஸ் யூஸ்க்கு நல்லா இருக்குங்க. ஸ்டிச்சிங் எல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். எல்லாமே ஓவர்லாக் ஸ்டிச்சிங்க, தையல் நல்லா நெருக்கமாக இருக்குங்க. ஜிப்பு கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது. எல்லா பேண்ட்டுமே கம்ப்ளைண்ட் இல்லைங்க, டேமேஜ் எதுவுமே இருக்காதுங்க. ப்ரெஸ் பீஸு குவாலிட்டி நல்லாயிருக்கும். எக்ஸ்பெண்ட் ஆகுங்க, கொஞ்சம் உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு லைக்ரா பேண்ட் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி கொடுக்குங்க. கொஞ்சம் காலோட பிடிச்ச மாதிரி நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும், ஃபுல்லாக வருங்க. இதில் என்னென்னா ஃப்ளீட் வராதுங்க. அதாவது நம்ம நார்மல் பேண்ட்டு போடும்போது கீழே வரைக்கும் போய் கீழே ஃப்ளீட் வரும் பார்த்தீங்களா, இந்த போலோ ஃபிட்டில் ஃப்ளீட் வராதுங்க. அதாவது எப்படின்னா, இந்த கோட்டுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, இப்போ பொண்ணுங்கள்லாம் கூட ஸ்ட்ரெயிட் பேண்ட் போடுறாங்கல்ல, பலாசோ பேண்ட் இல்லாத நார்மலாக அந்த மாதிரி பேண்ட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், அவ்வளோதான், ஃப்ளீட் ஆகாது. அதேமாதிரி ஆங்கிள் ஃபிட்டு லெக்கின் போடுற மாதிரி காலுக்கு மேலேயும் நிற்காதுங்க, கரெக்டாக கால் வரைக்கும் வருங்க. இது ஹைட்டு வந்து ஒரு 164 சென்டிமீட்டர், அதாவது 5.5 அடி 5.25 அடி இருக்கிறவங்க வரைக்கும் இது கரெக்டாக இருக்குங்க. ஒரு 6, 6.25 இந்த ரேஞ்சுக்கு ஹைட்டாக, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கீழே இறக்கம் பத்தாதுங்க. எல்லா பேண்ட்டுமே ஆவரேஜாக அதே மாதிரி தாங்க. ஒரு 5.5 அடி 5.25 அடி இருக்குவீங்க தாராளமாக இந்த பேண்ட் யூஸ் பண்ணலாம். ஹைட் வருங்க. இப்போ என்னுடைய ஹைட் வந்து நான் 5.25 அடிங்க, எனக்கு ஃபுல்லாக இருக்குங்க, எனக்கு கீழே வரைக்கும் வருதுங்க இந்த பேண்ட்டினுடைய ஹைட்டு. அது மட்டும்தான் இதில் எதுங்க கம்ப்ளைண்ட்டுன்ட்டு இல்லை, இந்த பேண்ட்டினுடைய மெத்தடே போலோ ஃபிட் அப்படி தான் வருங்க. இது ஒரு கலர் இருக்குங்க, 28 சைஸு பாருங்கள். இது ஒரு கலரு சாண்டலு. அடுத்தது சிமெண்ட் கலர் மாதிரிங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள். துணி பட்டாசாக இருக்குங்க, இங்கே பாருங்கள், நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். கிரே கலரு, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது அயன் பண்ணுறதுக்கு, துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு, நீட்டாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அயன் பண்ணுறதுக்குன்னா ஃப்ளீட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை, இப்படி வச்சிங்கன்னா போதும், அயனிங் கரெக்டாக வருங்க அந்த சேஃபு. இந்த கலர் ஒன்றுங்க, லைட் சாண்டல் கலருங்க. இந்த மாதிரி சாண்டல் கலர் ஒன்றுங்க. இப்போ நான் காட்டுறது பூராமே 28 சைஸ் மட்டுங்க. அதாவது 36 சைஸு ஷர்ட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப லீனாக, அதாவது ஒரு 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி இருக்க பசங்க இது நல்லா யூஸ் பண்ணலாங்க. குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஃப்ளீட் வச்சு பழைய காலத்தெல்லாம் பெரியவங்க போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்டைல்லாம் இது இல்லைங்க. இப்போ மாடலுங்க, இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மாடல். இது கேரளாவில் நல்லா மூவிங்க, கேரளா ட்ரெண்டுங்க. அங்கேருந்து ஒரு கடை அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தாங்க, கேலிக்கட்டில் ஒரு ஹோல்சேலர்கிட்ட அப்படியே வாங்கிட்டு வந்துதுங்க. இது 1200 பீஸ் தான் வச்சுருந்தாரு, இருந்த பீஸ் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேங்க. 199 ரூபாங்க பீஸ். வந்து ஒரு பீஸ் வெறும் 199 ரூபா, 200 ரூபா தாங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட இல்லைங்க. மெட்டீரியல்லாம் அவ்வளோ பட்டாசாக நல்லா இருக்குங்க, குவாலிட்டி அருமையாக இருக்குங்க, ஸ்ட்ரெச்சபிளும் இருக்கும், நல்ல மூவிங் இருக்குங்க. இந்த கலர் ஒன்று,
அதிலே க்ரீன் கலருங்க, டார்க் க்ரீனு. இது பிளாக் இல்லைங்க, கவருக்குள்ளே பார்க்க பிளாக் மாதிரி தெரியும். க்ரீன் கலருங்க, ஃபுல்லாகவே க்ரீன் கலரு, நல்லா ஹைட் வரும். இது பாருங்க, இந்த மாதிரிங்க. கம்ப்ளைண்ட் இருக்காது, டேமேஜ் இருக்காதுங்க, ஸ்டிச்சிங் பிரச்சனை எதுவும் வராது, ஜிப்புன்னு கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். அதே பிளாக் கலருங்க, எல்லோரும் நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க. பியூர் காட்டன் மெட்டீரியலு, காட்டன் வித் லைக்ரா மிக்சிங் இருக்குது, பியூர் காட்டன்லேயும் வருதுங்க. இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைக்குங்க, ஸ்ட்ரெச்சபிள் லைட்டாக இருக்குங்க. லைக்ரா ஃபேண்ட் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி லைக்ரா ஃபேண்ட்னுடைய ஸ்டைல் தாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைக்குங்க. இப்போ பசங்க ஸ்ட்ரெச் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அது பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அந்த காலுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பைக்கில் உட்கார பிடிக்க, வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பார்க்குறாங்க. எல்லா பேண்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸுங்க, சுத்தமாக வெயிட்டே இருக்காது, யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்குங்க. எல்லாத்தையுமே ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். எல்லாமே ஸ்டிச்சிங் வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சிங்க, 3 தையலோடு சேர்த்து ஓவர்லாக் ஸ்டிச்சிங்கோடு இருக்குங்க. நான் அப்புறம் பேசிக்கிறேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பேண்ட் வந்து சிமெண்ட் கலருங்க, சிமெண்ட் கலர்லேயே நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க, ஷைனிங்காக இருக்குது, நைஸாக இருக்குங்க. மேலே ஸ்கின் மேலே வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலுங்க, உடம்புல இருக்க மாதிரியே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஹீட்டு தெரியாது, மெயினாக சுத்தமாகவே ஹீட்டு தெரியாதுங்க. சம்மருக்கு ஹீட்டு சுத்தமாகவே தெரியாதுங்க. தண்ணி நல்லா இழுக்குங்க. தண்ணி இழுக்குங்கன்னா சம்மர் சீசனுக்குலாம் கொஞ்சம் ஸ்வெட்டிங் வந்துச்சுன்னா அது அவ்வளோவா நம்மளுக்கு ஒரு கசகசப்பு தெரியாதுங்க, நீட்டாக இருக்குங்க. இந்த மெட்டீரியல் பேண்ட் எல்லாமே அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க, ஹெவி குவாலிட்டிங்க. அதாவது அவங்ககிட்ட சைஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்தால தான் இந்த ரேட்டுக்கு கிடச்சிதுங்க. சைஸ் வந்து அன்சைஸ், அதாவது 28, 30, 32 மூணே சைஸ் தாங்க. 28 சைஸ் வந்து 36 சைஸ் பேண்ட் போடலாம். 30, 32 வந்து 38 சைஸ் ஷர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க போடலாங்க 38 சைஸு. ஃபுல் பிளாக்குங்க, ஃபுல் பிளாக்கு, ரப்பர் கிளாத் ஆட்டம் நல்லா இருக்குங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. ரப்பர் கிளாத் ஆட்டம் ஃபுல்லாகவே பியூர் பிளாக்கு. இதில் எல்லாம் இது இப்போ நான் காட்டின கலர்ஸ் 10 கலர்லேயுமே நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பீஸ் வரைக்கும் இருக்குங்க. வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஆர்டர் டக்குன்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோம் கடைங்களுக்கு. கடைக்காரங்க வந்தாங்கன்னா 100 பீஸ் 200 பீஸ்னு ஒட்டுக்கா எடுத்துட்டாங்கன்னா ஸ்டாக் கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பாருங்கள், பார்த்து முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக இது பண்ணுங்கள். இல்லைங்க, இது வரைக்கும் 28 சைஸ் சொன்னேங்க. இப்போ காட்டுறது வந்து 30 சைஸுங்க. சேம் அதே கலர் பேட்டர்ன், அதே டிசைன் தான், ஆனால் 30 சைஸுங்க. 30ஆம் நம்பர் சைஸில் கலர் காட்டிடுறேங்க. இந்த கலர் ஒன்று, அதிலே பிளாக் கலர் ஒன்று இருக்குங்க. ஃபுல் பிளாக்குங்க, அதிலே ஃபுல் பிளாக் கலருங்க. உங்களுக்கு அப்படி ஆர்டர் கொடுக்கும்போது ஏதாவது பீஸ் ஹைட்டு பார்க்கணும், எனக்கு வச்சு காட்டுங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அப்போதைக்கு கூட இது பண்ணுறேங்க. இது ஃபுல் நேவி ப்ளூங்க, பார்க்க பிளாக் மாதிரி தெரியும், ஆனால் ஃபுல்லாகவே நேவி ப்ளூ, டார்க் நேவி ப்ளூங்க. அப்படி உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது சைஸ் பார்க்கணும், ஹைட்டை பார்க்கணும், இல்லை கலர்ஸ் பார்க்கணுன்னா கூட எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து கூட நீங்கள் செலக்டட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு நல்லா லைட் கலர் ஷர்ட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆஃப் ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, சாண்டல் ஷர்ட்டு, கொஞ்சம் லைட் கலர் காம்பினேஷனுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபுல் பிளாக்குக்கு நல்லா இருக்குங்க, பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தாங்க, நல்லா டார்க் கலர் ஷர்ட்டுங்க. பிளாக்கு, நேவி ப்ளூ அந்த மாதிரி ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதுக்குமே இந்த கலர் வந்து செட் ஆகுங்க. எல்லா கலர் ஷர்ட்டுக்குமே இந்த கலர் ஆவரேஜாக செட் ஆகுங்க. இந்த மாதிரி சாண்டல் கலரு, கொஞ்சம் லைட் கலர்லாம் வந்து எல்லா ஷர்ட்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய கலருங்க. இதுக்கு வந்து ஒயிட்டும் போடலாங்க, ஒயிட் போட்டாலும் நல்லாயிருக்கும். சிமெண்ட் கலருங்க, துணி சூப்பராக இருக்குங்க. கையில் தூக்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குங்க மெட்டீரியல். பாருங்க, நல்லா ஸ்ட்ரெச்சபிள் இருக்குது. முப்பது சைஸ் காட்டிட்டுங்க. இப்போ தரது பூராமே 32ங்க. 32, அதாவது
28 36 சைஸ் ஷர்ட் போடுறவங்களுக்கு, 30 32 சைஸ் வந்து 38 சைஸ் ஷர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா லீனா, அவங்களுக்குங்க. இப்போ இது வந்து 38 சைஸ் ஷர்ட் போடுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. இந்த கலரில் பேண்ட் ஒன்று இருக்குது, சிமெண்ட் கலர் ஆட்டம். அப்புறம் பிளாக்கு, அதிலே டார்க் பிளாக் இருக்குங்க, ஃபுல் டார்க்குங்க. இது ஆஃப் ஒயிட்டுங்க. அதிலே சிமெண்ட் கலரும் சாண்டல். இது எல்லாமே ரன்னிங் கலர் பேண்ட்டுங்க. அதாவது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கலருங்க. இப்போ கொடுக்குற பேண்ட்டு பூராமே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய கலருங்க. அதாவது ரெகுலர் கலருங்க. இது எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கலருக்கு சேர்ந்ததுங்க. இது 32ங்க. $32 வரைக்கும் 199 ரூபா தாங்க. ப்ளஸ் ஷிப்பிங் உங்களோட சேர்ந்ததுங்க. ப்ளஸ் ஷிப்பிங் எவ்வளோ வருதோ அது உங்களோட சேர்ந்ததுங்க. அதாவது 1 கிலோ வரைக்கும் 70 ரூபா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்டி கொரியரில். 1 கிலோவுக்கு மேலே போகும்போது 140 ரூபாங்க. 2 கிலோவுக்கு மேலே போகும்போது அப்படியே 60 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. கிலோவுக்கு 60 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. கொரியர் உங்களோட சேர்ந்தது. நீங்கள் ஒரு பேண்ட் எடுத்து ஆர்டர் கொடுத்தாலும் 70 ரூபா கொரியர் வருங்க. 3 பேண்ட்டாக வாங்கி ஆர்டர் கொடுத்தாலும் அதே 70 ரூபா தான். 1 கிலோ வரைக்குமே ரேட் ஒன்று தாங்க. கொரியர் நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. அதனால் என்னால் வந்து கொரியர் சார்ஜ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னால் பண்ண முடியலைங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறது பூராமே இங்கே கடையில் நம்ம கொடுக்குறது குவாலிட்டியாகவும் இருக்கும். ரேட்டு அதிகபட்சம் 250 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே நம்மகிட்ட வியாபாரம் இல்லைங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். 300 ரூபா வரைக்குமே நம்ம சேல் பண்ணுறோம். எல்லாமே தரமாக இருக்குங்க. இப்போ ஒரு 1000 ரூபா 700 ரூபா 800 ரூபா இந்த பீஸ்னால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலாங்க. நம்ம அந்த மாதிரி ரேட் வச்சு வியாபாரம் பண்ணுறது இல்லைங்க. கரெக்டாக நம்மளுக்கு வர ரேட்லேருந்து 10 ரூபா 20 ரூபா பீஸு கிடச்சா போதுங்க. நம்ம ஆன்லைன் பிஸ்னஸுங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு வாரம் 10 நாளாக பண்ணியிருக்குங்க. ஆனால் ஆன்லைன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அந்த நைட் ட்ரெஸ் செட்டு பொண்ணுங்களுக்கு போட்டதெல்லாம் வந்து வியாபாரம் நேற்று ஆரம்பிச்சதுங்க. நேற்று ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து 3 செட்டு எடுத்திருந்தாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் இத்தனை வருஷம் வியாபாரத்தில் எனக்கு வியாபாரங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுதானே ஒரு ஊக்கம் கொடுத்தோம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. அந்த மாதிரி நான் போட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சுங்க. அதனால தான் சரி ரெகுலராக இனி வீடியோ போடுவோம். நம்மளுக்கு ரேட் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா சொந்த கடை வாடகை இல்லை, நம்மளும் வேலையாட்களில் நம்ம மட்டும்தானே ஓனாக செய்கிறோம். அப்படிங்கிறதுனால ரேட்டும் கம்மிங்க. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து கூப்பிட்றீங்க கேட்குறீங்கன்னா, நான் அந்த ஊரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஸ்டாஃபை கொடுத்து அங்கே ஒரு வாடகை கொடுத்து அந்த எக்ஸ்பென்சஸ் பூராமே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணலாம் இல்லைங்களா. இப்படி ரேட் ஒட்டுக்காக கொடுக்கும்போது 199 ரூபாங்கும்போது உங்களுக்கு எனக்கு செலவு பூராமே குறைஞ்சிருதுங்க. அதனால் எனக்கு பீஸுக்கு 20 ரூபா கிடைச்சா போதுமானது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இது வந்து 34 சைஸுங்க. இது யார் போடலான்னா 40 சைஸ் ஷர்ட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, 40 சைஸ் அவங்க யூஸ் பண்ணலாங்க. இந்த பேண்ட்டு அவங்க வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். 42 44 யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மகிட்ட பேண்ட் இப்போது அவைலபிள் இல்லைங்க. ரேட் ஜாஸ்தியில் ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் வருங்க. வரும்போது நான் அது தனியாக அப்டேட் பண்ணுறேங்க. இப்போது இருக்கிறது 40 சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. 40 சைஸ் ஷர்ட்டு போடுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 34 சைஸு இந்த கலர் ஒன்று இருக்குங்க. ஆனால் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாமே ரெகுலர் யூஸ்க்கு, ரன்னிங்க்கு, ஆஃபீஸ் யூஸ்க்கு, நீட்டாக காலேஜ் யூஸ்க்கு நீட்டாக இருக்குது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யூஸ் பண்ணலாங்க. இந்த பென்சில் ஃபிட் மாதிரி காலுக்கு வரலாம் இந்த பேண்ட் வராதுங்க. ஸ்டிஃபாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. கால் ஃபுல்லாக வருங்க. ஃபுல்லானால் ஃப்ளீட் மட்டும் வராது, அவ்வளோதான். கீழே ஹைட்டாக வந்து சுருக்கமாக நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வராதுங்க. ஏன்னா போலோ ஃபிட் அப்படி தாங்க வரும். இது வெயிட்லெஸ்ஸுங்க. மெட்டீரியல் அருமையாக இருக்குங்க. சுத்தமாக வெயிட் இல்லை. நேவி ப்ளூ கலருங்க. இது பிளாக் இல்லை, ஃபுல் நேவி ப்ளூ, டார்க் நேவி ப்ளூங்க. கம்ப்ளைண்ட் எதுலேயுமே வராதுங்க. எதுலேயுமே டேமேஜ் ஜிப்பு கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே இல்லைங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் ரேட் கூட வாங்கலைங்க. 34 36 இந்த 2 சைஸ் இப்போ காட்டுறது மட்டும் 250 ரூபாங்க. 28 30 32 வரைக்கும் 199 ரூபா. இதில் என்னென்னா 34 36 நம்மகிட்ட இருக்கிறதுல டோட்டலாகவே ஒரு 40 50 பீஸுக்கு உள்ளதாங்க இருக்குது. அதிகபட்சம் ஒரு 50 பீஸுக்கு உள்ளதாங்க இருக்குது. அதுக்கு மேலே இல்லைங்க. 1200 பீஸில் 50 பீஸ் தான் 34 36 வந்துருக்குங்க. ரேட்டு குறைச்சி கொடுக்குறதுக்கு மெயின் காரணம் 28 30 32 அவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங்கில் நிறைய ஸ்டாக் மீதி நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தான் இந்த ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த கலர் ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு 5 6 கலர் இருக்குங்க. எல்லாமே ரன்னிங் கலர், ரன்னிங் பேண்ட்டு தாங்க, ரெகுலர் பேண்ட்டு தாங்க. எல்லாமே
துணி கையில் தொடும்போதே நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது, கொலன்னு இருக்குங்க. இந்த முடப்போட இல்லாத நல்லா சாஃப்ட்னஸ் தெரியுதுங்க கையிலேயே. இதில் இந்த பேண்ட் ஒன்றுங்க டார்க் கலருங்க, இது மூணுமே நல்ல டார்க் கலருங்க. அதில் லைட் கலர்னு பார்த்தீங்கன்னா இது லைட் கலரு, இது ஒரு லைட் கலருங்க, இது டார்க் கலர். அதுலேயே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகுங்க, சேம் கிடையாது. அந்த கலர் வேறு, இது வேறுங்க. பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டுமே வேறு கலர். கொஞ்சம் மைல்டாக டிசைன் கலரு மாறுங்க, கலர் மைல்டாக மாறுங்க. பார்க்க ஃபோட்டோவில் ஒரே மாதிரி தெரியும், ஆனால் ரெண்டுமே வேறு கலருங்க. இது ரெண்டுமே வேறு கலருங்க. இது 34 சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்குங்க. இப்போ 36ங்க. அடுத்தது 36ங்க. அதாவது 40 சைஸ் ஷர்ட்டு போடுறவங்களுக்கு இது ஓகேங்க. 40 சைஸ் ஷர்ட்டு போடுறவங்களுக்கு இது ஓகே. ஒரு மீடியமாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஊட்டமாக இருக்கிறவங்களுக்கு இது பத்தாது இந்த பேண்ட்டு. ஒரு மீடியமாக இருக்குவீங்க, ஒரு 40 சைஸ் ஷர்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. 40 சைஸ் ஷர்ட்னா ஸ்லிம் ஃபிட் ஷர்ட் இல்லைங்க, ரெகுலர் ஃபிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 40 சைஸ்னா ஸ்லிம் ஃபிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். ரெகுலர் ஃபிட்டு, அதாவது போர்டு பேக்கிங் வருது இல்லைங்களா, அட்டை வச்சு மடித்து வருது இல்லைங்களா பேக்கிங்கு, அந்த ஷர்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. ரோல் பேக்கிங்கில் வர 40ங்கிறது ஸ்லிம் ஃபிட்டுங்க. அவங்கள விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக யூஸ் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணலாங்க. 36 சைஸ் எல்லாம். இந்த கலர் ஒன்று இருக்குங்க, அதே சேம் அதே மாதிரி தாங்க. இந்த கலர் ஒன்றுங்க, ஃபுல் பிளாக் ஒன்று, லைட் கலர் சாண்டல் மாதிரிங்க. சாண்டல்னால் சிமெண்ட் கலர் மாதிரிங்க. இது பிளாக்லேயே இது மெட்டீரியல் வேறுங்க. இது ஒரு லைக்ரா, இது பியூர் காட்டனுங்க. இது எக்ஸ்பெண்ட் ஆகாது, இது ஆகுதுங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது கொஞ்சம் புள்ளியாக தெரியுதுங்க துணி மெட்டீரியல். இது நல்லா சைனிங்காக இருக்குங்க, நைஸாக இருக்குது. பிளாக்லேயே 2 பிளாக், ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னுங்க, டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுங்க. இது ஒரு பிளாக்குங்க. அவ்வளோதாங்க. 36 வரைக்கும் சொல்லிட்டுங்க. நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750162885 புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருங்க. கொரியர் சார்ஜ் உங்களோட சேர்ந்ததுங்க. அது என்ன வெயிட் வருதோ அதுக்கான மாதிரிங்க. அதாவது மினிமம் 70 ரூபா வாங்குறாங்க. கோயம்புத்தூருக்குள்ளேனா 40 ரூபா வாங்குறாங்க. அவுட்ரு வந்து தமிழ்நாடு பூராமே வந்து 70 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதை விட கம்மின்னா இது வரைக்கும் நானும் விசாரிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறையா பார்சல் வரும்போது கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 1 2 இது வரைக்குமே 2 பேர் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமாகவே 2 பார்சல் போயிருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு வாரமாக நான் வீடியோ போடுறதுல எனக்கு 2 பார்சல், ஒரு 3 6 செட்டு போயிருக்குங்க. அதனால் எனக்கு அதிகமாக ஒன்றும் தெரியல. எஸ்டி கொரியர் நம்ம கடை பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அங்கே போயிட்டு வெயிட் போட்டு அவங்க மூலயமா அமுச்சு விட்டுட்டுருக்குறேங்க. கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நிறையா பார்சல் வரும்போது அதுக்குன்னு கொஞ்சம் கம்மி பண்ணி யார் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்து அதையும் சரி பண்ணி கொடுக்குறேங்க. கொஞ்சம் நாளைக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷர்ட்டு பேண்ட்டு பூராமே இப்போ வந்த ட்ரெண்டுங்க. மொத்தம் 1200 பீஸ் இருக்குது. 28 30 32 3 சைஸ் தான் இருக்குங்க. 199 ரூபா. 34 36 250 ரூபாங்க. 28 சைஸ் வந்து 36 சைஸ் ரொம்ப லீனாக இருக்கிற பசங்க மட்டும்தான் போட முடியும். 30 32 வந்து 38 சைஸ் பேண்ட் இருக்குவீங்க போடலாம், ஷர்ட்டு போடுறீங்க போடலாம். 34 36 40 சைஸ் ஷர்ட்டு போடுறீங்க தான் போட முடியுங்க. அதனால் சைஸ் நல்லா பார்த்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா இங்கேருந்து கொரியர் போட்டு உங்களுக்கு அமுச்சு விட்டு ப்ளஸ் நீங்கள் கொரியர் சார்ஜ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 140 ரூபா வருங்க. இங்கே நான் கட்டி அனுப்புகிறதா இருந்தால் 70 ரூபா மட்டும் வருதுங்க. அந்த கொரியர் சார்ஜ் உங்களோட சேர்ந்ததுங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோ அடுத்த ஏதாவது ரகம் வரும்போது நான் போட்டு விட்றேங்க. இது உங்களுக்கு வீடியோ வந்து பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ரெகுலராக போடுறதெல்லாம் அப்டேட் தெரியல மாட்டேங்குது அப்படின்னிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை எனக்கு ஹேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. என்னுடைய கடை குரூப்பில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணி விட்டுறேன். எப்போ என்ன ரகம் வந்தாலும் கடை குரூப்பில் போட்டு விட்றேங்க வீடியோ. நீங்கள் அதிலேருந்து கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நன்றிங்க. ஏன்னா ஒரு சில ரகம் வந்து ரெகுலராக கிடைக்காது. இப்போ கொடுத்த பேண்ட்டு இது ரெகுலராக வராதுங்க. இப்போ இந்த ஸ்டாக் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வேறு கிடைக்குங்க. இதே மாதிரி திருப்பி வேணும்னா அப்பப்போ கிடைக்காதுங்க. நன்றிங்க.